தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வேட்புமனு தாக்கல் காலை 11 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தமிழகத்துல 39 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 11 மணிக்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் தொடங்கி இருக்கிறது. தினமும் இந்த 27ஆம் தேதி வரை காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரையில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த வேட்புமனை தாக்கல் செய்ய வேண்டும். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யக்கூடிய வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தெல்லாம் அந்த வேட்புமனுவை அவர்கள் பதிவிறக்கம் செய்யும் பொழுதே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்தெந்த பத்திரங்களை அவர்கள் அதில் இணைத்து அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய சொத்து விவரங்கள், தேர்தல் பிரமாண பத்திரம், அதே போன்று அவருடைய கடன் வாங்கியது உள்ளிட்ட விவரங்களை எல்லாமே அவர்கள் ஆவணங்களாக இணைக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் அவற்றை பதிவேற்றம் செய்யலாம். ஆனால் வேட்புமனுவை நேரடியாகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும். வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும்பொழுது இந்த 100 மீட்டருக்குள், அதாவது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த அலுவலகம், தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து ஒரு 100 மீட்டருக்குள் இருந்து அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி அவர்கள் வர வேண்டும். அதே போல அவர்களுடைய வாகனங்கள்னா 2 அல்லது 3 வாகனங்கள் தான் அனுமதிக்கப்படும். அதே போல வேட்பாளரோடு சேர்த்து 5 நபர்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று இந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவர்களுக்குரிய அவர்களுடைய ஆவணங்களையும் இணைத்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.